இது? இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு, இதுல சம்பாதிச்சா மட்டும் போதுமா அப்படின்னு கேக்குறீங்க. இதுதாங்க உண்மை. யாரெல்லாம் சேமிப்பு அப்படிங்கறத பழக்கமாகவும் வழக்கமாகவும் வச்சிருந்தாங்களோ அவங்கதான் இந்த பெரும் தொற்று காலத்துல பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகாம இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க KS ராஜேஸ்வரி அவர்கள். இவர் சீனியர் வங்கி மேலாளர் மற்றும் பணம் மற்றும் நிதி ஆலோசகரும் கூட. இம்மாத நமது மண்வாசத்தில் குழந்தைகளுக்கான சேமிப்பு மேலாண்மை என்ற தலைப்பில் இவர் கட்டுரை எழுதியுள்ளார். இதில் நீங்க மாதம் 50 ரூபாயிலிருந்து நிலைக்கு ஏற்ப எத்தனையோ விதங்களில் முதலீடு செய்யலாம். தங்கள் பணத்தை சரியான இடத்தில், சரியான அளவீட்டில், சரியான நேரத்தில் முதலீடு செய்தவர்கள் இன்று பொருளாதாரத்தில் ஒரு உச்சத்தை அடைந்திருக்காங்க. நீங்க இளமையாக இருக்கும் போது உங்கள் செல்வத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அது முதுமை அடையும் போது செல்வந்தனாக உங்களை வைத்திருக்கும் என்கின்றார். எவ்வளவு சேமிக்க வேண்டும்? சேமித்த பணத்தை எதில் முதலீடு செய்ய வேண்டும்? நமது திட்டமிடலில் மிகவும் முக்கியமான ஓய்வு கால நிதி மற்றும் அவசர கால நிதி என்றால் என்ன? அவசர கால நிதி எப்போது தேவைப்படும்? அத்தியாவசிய பொருட்கள் எவை? சேமிப்பை நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தருகிறார் வங்கியின் சீனியர் மேலாளரான KS ராஜேஸ்வரி. நீங்களும் சேமியுங்க, அப்போதுதான் எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக கழிக்க முடியும். எப்படி சேமிக்கணும் என அறிய ஆர்வமாக இருக்கிறதா? இம்மாத நமது மண்வாசம் இதழ் வாங்கி பாருங்க, வாசியுங்க, சேமிப்பு பழக்கத்தை மேற்கொள்ளுங்க.